இன்னைக்கு காலைல வந்த ஒரு நியூஸை பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை 40,121. இதுவே மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா 100கள்ல இருக்கும், 1000கள்ல இருக்கும். உத்தரப்பிரதேசம்லாம் வந்து நம்மளை விட மக்கள் தொகை எண்ணிக்கை 3 மடங்கா இருக்கும். அங்கே பாத்தீங்கன்னா 20,000 சில்லறதா இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் தான் 40,121 தொழிற்சாலைகள் இருக்கு. அப்படியே இன்னொரு நியூஸ் இன்னைக்கு வந்தது என்னன்னா, தமிழ்நாடு சிஎம் அவர்கள் வெளிநாட்டுக்கு, அதாவது யூகே, ஜெர்மனிக்கு வந்து இன்னைக்கு பயணத்தை வந்து மேற்கொள்றாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு வரதுக்காக. சரி, இந்த ரெண்டு நியூஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லவா? லாஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தா 10 லட்சம் கோடி முதலீடு, 35 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. லாஸ்ட் 4 இயர்ஸ் எடுத்து பார்த்தா 11 பில்லியன் முதலீடு வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. இதுல 2023-24 மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2.44 பில்லியன் முதலீடு, அதாவது 12% growth. ஆகஸ்ட் 30ல இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் தமிழ்நாடு சிஎம் யூகே, ஜெர்மனின்னு டிராவல் பண்றாரு. எதுக்காக? நம்மளுடைய இலக்கு 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு அடையணும்ன்றதுதான். அதுக்காக தான் இந்த பயணம் மூலமா மேனுஃபேக்சரிங், கிரீன் ஹைட்ரோஜன், ரெனியூவபிள் எனர்ஜி, ஏஐ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லாத்திலுமே புது ஒப்பந்தங்கள் வரப்போகுது. வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கான முதலீடு, இது மூலமா பல யங்ஸ்டர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு, பல துறைகள்ல முதன்மையான தமிழ்நாடு அண்ட் கூடுதலா 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு அடையணும். இந்த இலக்கோட முதலமைச்சர் அவர்கள் பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த பயணம் முதலமைச்சர் அவர்களுக்கு சக்சஸ் அமையறதுக்கு நம்ம எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.